கடிக்குதே அப்படின்னு சொல்லி நாங்களாம் சித்தரம்பு அண்ணா கூல கடிச்சிச்சு, ஆமா கடிச்சிச்சு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்களே. கொண்டு போய் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, அந்த அந்த பொம்பளை பிள்ளை வந்து ரொம்ப டிப்ரெஷன். அது கல்யாணம் கட்ட வயசு, கல்யாணம் கட்டிச்சா இல்லையா என்ன தெரியாது, ரொம்ப டிப்ரெஷன். தனியா பேட்டி வந்துட்டானுங்க, எதிராணிலேருந்து வந்துட்டானுங்க. வாங்க புத்தி புத்திக்க வந்து தாக்குங்க, புடுங்க வாங்க ஓத்தா. புரியுதுங்களா? என்னோட மற்ற தெய்வம் எனக்கு நான் வேண்டுவேன், சாமி கும்பிடுவேன். ஆனால் என்னுக்குள்ளே இருக்கிறது என் சிவன். என்ன கேங்கில் சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை கேட்குறேன், சொல்லுங்கள். இவளுக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கோம் நாங்கள்? எங்கே கொஞ்ச நாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ப்ரூஃப் எடுத்து கஷ்டமாக இருக்கும். உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன் நீ கத்தி கத்தி மென்டலாக இருப்போடி. அப்போ நான் போய் டைரெக்டாக போய் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் வந்து அந்த பேசின இது வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பேசுனது தான் தப்பு, நான் பேசின பிற்பாடு தான் நீ பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். அங்கே ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டிருப்பேன். இன்னும் சில விஷயங்களில் சில பேர்த்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பேன். யூகே தம்பிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பேன். அதெல்லாம் நான் வைக்கப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? யூகே தம்பிக்கிட்டலாம் நம்ம வைக்கப்படுறதுல எந்த இடத்துல நான் ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சேன்னா என்னை தட்டி கேட்குறது, அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு அது ஒரு கண்டிப்பு தன்மை தெரிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் அங்கே வந்து நான் பேசுவேன், யூகே கிட்டே நான் பேசியிருக்கேன். மற்றபடி இன்னும் ஒரு ஒரு ரஹ்மான் தம்பிக்கிட்ட கூட போய் ஒரு வாட்டி சாரி கேட்டிருக்கேன். என்னத்தினாலன்னா என்னமோ ஒரு விஷயம் பேசிட்டு அப்போ ரஹ்மான் தம்பி சொல்லிச்சு, நீங்கள் எங்கள் வந்து வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை யூகேக்கு எதிராக கட்சி கட்டி அந்த பிள்ளையை பேச வைக்கலான்னு பார்த்தேன். வா வந்து என்னோட நக்கு நீ தான் கட்டிருக்கியா? நீ ஊர் போய் போடுற நாய் நீ வந்து என்னையும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சத்தியமா பிள்ளை சாட்சியா நாங்கள் வந்து அப்போதான் நல்லா பண்ணுற, பிரதீப்பை நல்லா பண்ணுற, அப்புறம் என்னதுக்கு மற்றவங்களெல்லாம் போய் நக்கிற வெக்கங்கட்ட தேனா முண்டைய எதுக்கடி எங்க வந்துட்டா லைவ் போட்டுட்டு கிழிக்கிறதுக்கு. இப்போ எப்படி எம்பின்னா எப்படி அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னே போட்ட வீடியோவில் சித்தனான்னு கூப்பிடுற ஓத்தவங்க ஒப்ப உன ஒருத்தனுக்கு பத்திருக்காங்களாடி தேனா முண்டை வந்து என்னோட தூமியை நக்கிட்டு போடி, ரொம்ப இருக்குது வந்து நக்கிட்டு போறியா உண்ணாமாவில்